ஒரு உடையின் பட்டியல் விலை. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த டேக் இருக்கும்ல, அந்த டேக்கில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த விலை தான் பட்டியல் விலை. ஓகேவா? ஸோ அதோட விலை வந்துட்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ₹220 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு? ஸோ அப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற தள்ளுபடி என்ன, அப்புறம் வந்துட்டு அதோட விற்ற விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து தள்ளுபடியோட சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த பட்டியல் விலை இருக்குது பார்த்தீங்களா, ₹220 அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி கண்டுபிடிக்கிறோம். அந்த 220யோட 20% என்ன அப்படிங்கிறது தான் இதுக்கான தள்ளுபடி. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ. ஸோ 22 × 2 வந்துட்டு எவ்வளோ? 44. அப்போ தள்ளுபடி வந்துட்டு எவ்வளோ? ₹44 தள்ளுபடி. ஸோ இப்போ நம்ம அதை வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, இப்போ கடையிலேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ விற்கிற விலையில தான் நம்ம வாங்கியிருப்போம். அந்த விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளுபடியை கழிச்சிடணும். ஓகேவா? ஸோ அதில் ட்ரெஸ்ஸில் இருக்கிற விலையோட தள்ளுபடியை கழிச்சிடணும். ஸோ அப்போ விற்ற விலை ஈக்குவல் டு அந்த பட்டியல் விலை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பட்டியல் விலை அதுலேருந்து தள்ளுபடியை கழிக்கிறோம். ஓகேவா? ஸோ பட்டியலில் இருந்த விலை இல்லைனா குறித்த விலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஃபார்முலா படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா. ஸோ பட்டியல் விலை வந்துட்டு எவ்வளோ? ₹220. அதுலேருந்து ₹44 என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? ₹176 கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அந்த ₹176 தான் அந்த உடையை வந்து விற்றுருப்பாங்க. ஓகேவா? புரியுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.